போதைப்பொருள் பாவனை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான நிகழ்வுகள் ஒரு மிகவும் அபாயகரமான கட்டத்தை எட்டியுள்ளது. அண்மை காலங்களிலே கேரளா கஞ்சா போன்ற போதைப்பொருட்கள் பாதுகாப்பு படையினரால் மற்றும் போலீசாரால் அதிக அளவில் கைப்பற்றப்படுற நிகழ்வுகள், அதே போல் பல வகையான மரணங்கள், போதைப்பொருள் தொடர்பான மரணங்கள் மற்றும் போதைப்பொருளால் பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை உயர்வாக காணப்படுகின்ற ஒரு அபாயகரமான நிலைமை காணப்படுகிறது. இந்த வகையிலே உண்மையில மன்னார் மாவட்டத்தின் அபாயகரமான நிலைமை மற்றும் பலர் பாதிப்புக்கு உள்ளாகிற நிலைமையை கருத்தில் கொண்டு மன்னார் மாவட்டத்தின் 54வது படைப்பிரிவினர் புனர்வாழ்வு திணைக்களத்துடன் இணைந்த வகையிலே பாடசாலைகள் தோறும் இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வினை மாணவர் மத்தியிலே ஏற்படுத்தி வருவது மிகவும் வரவேற்கத்தக்கது. அந்த வகையிலே இன்றைய தினம் 2 பாடசாலைகளிலே தங்களது முதல் கட்ட விழிப்புணர்வு செயற்பாட்டினை தேசிய ஊடகங்கள் அதிகார சபையினருடன் இணைந்து அந்த பணியினை முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மன்னார் மாவட்டத்தில் உள்ள காப்போத்தா உயர்தரம் உள்ள மாணவ பாடசாலைகளில் இந்த விழிப்புணர்வு நிகழ்வினை நடாத்த இருக்கிறார்கள். இதன் மூலம் நாங்கள் மாணவர் மத்தியிலே இந்த போதைப்பொருள் தொடர்பான அபாயகரமான நிலைமையினை எடுத்து விளக்குவதன் மூலம் அந்த குறிப்பிட்ட அளவு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி மாணவர்களுக்கு ஏற்படுத்தி அதன் மூலம் போதைப்பொருளை கட்டுப்படுத்தலாம் என்ற நிலைப்பாட்டிலே எடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த முயற்சியினை மன்னார் மாவட்டத்திலும் முன்னெடுத்திருக்கின்ற பாதுகாப்பு படையினருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
அறிவிக்கப்படும்.